ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். அண்ணா டிஃபன் ரெடி. என்னண்ணே ஏதோ ரொம்ப யோசனையாக இருக்கீங்க? இல்லை பருத்து, எனக்கு 90 வயசு 100 வயசு வரைக்கும்லாம் வாழணும்னு ஆசை இல்லை. இருக்கிற வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் நோய் நொடி இல்லாமல் வாழன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த காலத்துலலாம் பார்த்தா சின்ன சின்ன பசங்க இப்போ தான் கல்யாணம் ஆகுது. அந்த பசங்களுக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் ஆண்மை குறைவு அப்படிங்கிறாங்க. பெண்களுக்கெல்லாம் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடின்னு சின்ன வயசுலேயே வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இளமை காலத்தில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே வருங்காலத்தில் போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்து நோய் நொடியோடு தான் இருக்க போகிறோமோன்னு தோணுது. நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் கரெக்ட் தானே. இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலு, உணவு பழக்கங்கள் தான். இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் இந்த சூப்பர் ஃபுட்டு. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாண்ணே. சூப்பர் ஃபுட்டா? என்னத்தையோ பீட்ரூட் சட்னி மாதிரி கையில் ஒன்று கொண்டு வந்திருக்க. இது 4 இட்லியை கொண்டு வந்து வைப்பா, இதை தொட்டு சாப்பிட்ணும், அதானே? அண்ணே இது சாதாரண சாப்பாடு இல்லைண்ணே, சூப்பர் ஃபுட்டு. நம்ம கிரிக்கெட் பிளேயர் இருக்கார்ல விராட் கோலி, அவரே பார்த்தீங்கன்னா 6 மாதம் 3 வேளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவேன்றாரு. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகிறது, ஸ்கின் க்ளோ ஆகிறது, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபுல் டே எனர்ஜியாக வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த மாதிரி ஆண்மை குறைவு பிரச்சனை வருது, பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை வருதுன்னு, இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதெல்லாம் இந்த சூப்பர் ஃபுட்டு பண்ணுதுண்ணே. ஒரே சாப்பிட்றாருன்னா வேற லெவலில் இருக்குமே. என்னென்ன போட்டு சாப்பிட்றாரு? ராக்கெட் லீவ்ஸு, பஃப்டு குயினா, ரோஸ்டட் பெல் பெப்பரு, அப்புறம் மஸ்டர்ட் சாஸ். இரு நீ சொல்றதெல்லாம் நான் சாப்பாடு அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. எப்பா அவங்கெல்லாம் காசுக்காரங்க, பெரிய அளவில் காசு இருக்கு சாப்பிட, நம்மளால முடியாதுப்பா. அண்ணா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சேம் நியூட்ரிஷன் கொஞ்சம் குறையில்லாமல் ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பர் ஃபுட்டை. வேணா இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன், எப்படி செஞ்செல்லாம் சொல்கிறேன். கேட்டுட்டு நீங்களே சொல்வீங்க சூப்பர் ஃபுட்டுன்னு, நீங்களும் சொல்வீங்க சூப்பர் ஃபுட்டுன்னு. இப்படி உட்காந்து புலம்புறதுக்கு நீ சொல்கிறத அழகா நான் கேட்பனே. என்ன போட்டிருக்கேன்னு சொல்லு. அண்ணே இந்த சூப்பர் ஃபுட்டு செய்கிறதுக்கு 12 சூப்பரான இன்க்ரீடியன்ட் தேவை. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ, சி அண்ட் டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி ஹார்மோனை பேலன்ஸாக இருக்க உதவுதுண்ணே. கூடவே இதில் இருக்க ஃபோலேட்டு அயனில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுதுண்ணே. முருங்கைக்கீரைன்னு பேரை சொன்னாலே போதுமேப்பா, நீ இவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அடுத்து அண்ணே அடுத்து கம்புண்ணே. சிறுதானிய வகைகள் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிறுதானிய வகைகள் பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் ஃபுட்டு. ரத்த சர்க்கரை அளவு வந்து கம்மியாக தான் ஏற்றும், அப்படியே சாப்பிட்ட உடனே ஏறாது, பொறுமையாக தான் ஏறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க உதவுதுண்ணே. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபைபர் வந்து டைஜஷனுக்கும் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பின்னுமே அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டில் இருக்க விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு, கண்ணு இந்த மாதிரி விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. கூடவே பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டமே இம்ப்ரூவ் பண்ணுதுண்ணே. அடுத்து அண்ணா நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட்ண்ணே. பீட்ரூட்டில் இருக்க நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கூடவே ஹார்ட் அண்ட் எனர்ஜி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுண்ணே. இது ரெண்டும் இரட்டை பிறவியல் மாதிரி. இந்த பீட்ரூட் கேரட் ஒன்று வந்தால் ஒன்று வராமல் இருக்காது. அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் போட்டிருக்கோண்ணே. மாதுளை பழத்தில் இருக்க பியூனிக் ஆசிட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அலர்ஜியை குறைச்சி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. கூடவே ஹார்ட் அண்ட் செல்ஸ் பாதுகாப்புக்கு ரொம்ப உதவுது. அடுத்து இதில் வந்து பம்ப்கின் சீடு போட்டிருக்கோம், பூசணி விதை. இதில் இருக்க மெக்னீஷியம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை கம்மி பண்ணி ஹார்மோனை பேலன்ஸாக இருக்க உதவுதுண்ணே. கூடவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கை வந்து சப்ளை பண்ணணும்னே. அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஓவரால் மெட்டபாலிசோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சூப்பர். நெக்ஸ்ட் இதில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா முந்திரி போகிறோன்னே. முந்திரியில் இருக்க நல்ல கொழுப்புலாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு, பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப உதவுது. அப்புறம் இதில் இருக்கிற காப்பர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ரத்தம் உருவாகிறதுக்கும் உதவி பண்ணுதுண்ணே. டேங்கப்பா, ஆமாம், கேஷ்யூ நட்ஸை பற்றி தெரியாதப்பா. இது வரைக்கும் நீ சொன்ன பொருள் எல்லாமே அட்டகாசமாக இருக்கே. அடுத்து என்னது அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் ஊற்றி இருக்கும். தேனில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அலர்ஜியை கம்மி பண்ணி இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. கூடவே இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரெல்லாம் எடுத்தோன்னா உடனே ஸ்பைக் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்பைக் இல்லாமல் எனர்ஜி நல்லா தரும். ஹனிக்கு அந்த ஒரு பவர் இருக்கு. ஆமாம். அப்புறம் அடுத்து தயிரை பற்றி நானே சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? தயிர் வந்து ஒரு பயங்கரமான ப்ரோபயாட்டிக்கு, டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் தயிர் வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணில கொடுக்கும். சூப்பர்னே, எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்களே. கேர்டு பற்றி தான் நம்ம ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் வீடியோலாம் பண்ணியிருக்கோம்ல, விளையாட்டு கிடையாது. அடுத்து வந்து லெமன் போகிறோன்னே. லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாகவே இருக்கும். அது என்ன பண்ணுன்னா இம்யூனிட்டி,
ஸ்கின் ஹெல்த் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி விட்டுரும். கூடவே அயன் உடம்புல அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அதனால மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லெண்ணெய் போகிறோன்னே. நல்லெண்ணெயில் இருக்க சீசைமால் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுண்ணே. கூடவே இதில் இருக்க ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக இருக்க ரொம்ப உதவுது. நல்லெண்ணெய் ஓகே தான், ஆனால் இது ஏதோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற. பட் எண்ணி பார்த்தோம்னா 11 தான் வருது, 12 ஏதோ சூப்பர் ஃபுட்டுன்னு. அதானே வாட்டர் மெலன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் இல்லை. இப்போ சீசன் வரும்போது நீங்கள் மார்ச் மாதம் மே மாதம்லாம் பண்ணுறீங்கன்னா தூக்கி போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அருமையான ஆனால் இன்க்ரீடியன்ட்லாம் சூப்பராக இருக்கே பார்த்து. அண்ணே இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இல்லை, சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இவ்வளவு போட்டிருக்க நல்லது சாப்பிடாமையா குடு. அப்பா சூப்பராக இருக்கு. போமோகிரானட்லாம் மெல்ற மாதிரி இருக்கு. தயிர், முக்கியமாக லெமன் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்கேப்பா. அவ்வளோதானே. இது எப்படி ஸ்பெர்ம் குவாலிட்டி, இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் சரி பண்ண சொல்கிறேனே. இப்போ பம்கின் சீட்ஸ்லையும் முருங்கைக்கீரையிலையும் இருக்கிற ஜிங்க் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களின் ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்பெர்ம் ப்ராடக்டை ஆரோக்கியமாக்குறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. ஜிங்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மொபிலிட்டி ஸ்பெர்மோடைய கவுண்ட்லாம் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்புறம் இந்த பீட்ரூட்டில் நைட்ரிக் ஆக்சைடு இருக்குன்னு சொன்னல, இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த எரெக்ஷன் குவாலிட்டி, ஸ்பெர்ம் மூவ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம இதில் சேர்த்த கேஷ்யூ நட்ஸு, நல்லெண்ணெய் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரானை வந்து சீராக உருவாக்குறதுக்கு உதவுதுன்னு. இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரு, திக்னஸ், ஓவரால் ஃபெர்டிலிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவுதுன்னு. ஆனால் அடுத்து இது பிசிஓடிக்கு எப்படிலாம் உதவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன கம்பு வந்து லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் ஃபுட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுன்னு சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது, லைட்டாக தான் வரும். அதனால இது இன்சுலின் ரெசிஸ்டன்சியாகவும் குறைக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்சி தான் வந்து பிசிஓடிக்கு முக்கியமான காரணங்கிறதுனால இந்த சூப்பர் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா வந்து இந்த பிசிஓடி பிரச்சனை வராமல் தடுக்குது. கூடவே நம்ம பம்கின் சீட்ஸ் போட்டோம்ல, அதில் இருக்கிற மெக்னீஷியம், ஜிங்க், குட் ஃபேட்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக வச்சுக்க உதவுதுன்னு. அடுத்து நீங்கள் இந்த சூப்பர் ஃபுட் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா பிசிஓடினால வர இந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வராமல் பார்த்துக்குதுன்னு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி முக்கியமான பெரிய பிரச்சனை வந்து வெயிட் போகிறது. அப்படி நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா சிம்டம்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் இந்த சூப்பர் ஃபுட்டை சாப்பிட்டு என்ன ஆகுனா இது வந்து லோ கேலரிஸ், ஹை ஃபைபர்ஸ். ஸோ உங்கள் வயிற்று ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்கோ, உங்கள் உடம்பு ஒபீஸ் ஆகாமல் பார்த்துக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரியான வகையில் தான் இந்த சூப்பர் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிரச்சனைகளை வந்து உதவி பண்ணுது. ஆஹா, இப்போ இதில் போட்டிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பர், அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் சூப்பர், இதோட டேஸ்ட்டும் சூப்பர். உண்மையாகவே இதாயா சூப்பர் ஃபுட்டு. ஆனால் இப்போ இதை எப்போ சாப்பிட்றது? காலை, மதியம், மாலை, இரவு? ஆனால் இது வந்து மதியானம் 12 to 2 சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இருக்கும், வயிறு உங்களுக்கு ஃபுல்லாகிடும். அப்படி அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 4 to 6 அந்த டைம் சாப்பிடலாம். லேட் நைட் சாப்பிட்றது மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலான்னு. அதே மாதிரி ஒரு சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸு, அல்சர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களாம் இதை சாப்பிடக்கூடாது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் இருக்காங்களே, ரொம்ப விடை குறைவாக இருப்பாங்க, அவங்க வந்து இதை வந்து சாப்பாட்டுக்கும் சாப்பிடக்கூடாது. இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடுக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு. மற்றபடி எல்லாரும் சாப்பிடலாம், ஜம்முன்னு இருக்கலாம். சாப்பாடாகவே சாப்பிடணும். ஆனால் அப்போ தான் உடம்பு குறைக்கும், வேறு ஒன்று. சரி, உண்மையாகவே சூப்பரான ஃபுட்டு. இதில் போட்டிருக்கிறதெல்லாம் சூப்பர் மேட்ரு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நான் சாப்பிட்டு பார்த்து செம சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஓகேண்ணே, நான் லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். இந்த நீ கொஞ்சம் சாப்பிடு. ஓகே, டேஸ்ட் பார்த்துருவோம். நானும் பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லையா? பஞ்சு மூட்டை உண்மையில நான் தீய மூட்டவா